எல்லைக்கு அவனே வந்திருக்கான். சாமி தான் 100% சாமி தான் வருதுடா சக்தி. மனுஷன் கண்டிப்பா ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கோம். வழக்கம் போல நம்ம சேனல்ல பேய தேடி தான் நம்ம வழக்கம் போல போயிட்டே இருப்போம். ஆனா இந்த தடவை புதுசா இருக்கட்டுமே, நம்ம பசங்களுக்கு புத்தி வரட்டுமே சொல்லிட்டு சாமியை தேடி வந்திருக்கோம். இந்த சாமி கோவில் பாத்தீங்கன்னா காளியே இருக்கு, இங்க வந்துட்டு கருப்பசாமி இருக்கு. இந்த கருப்பசாமி இங்க இருப்பாங்கன்னு சொல்ல போறாங்க, காளி இங்க இருப்பாங்கன்னு சொல்ல போறாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஜாக்கிர வந்து எத்தனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வாடான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து தம்பி வந்துட்டு தைரியமா உள்ளுக்குள்ள மனசுல பல முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு தம்பி தைரியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்த ஒரு 3 நாளைக்கு வந்துட்டு குளிர் காய்ச்சல படுத்திருந்தான். ஏன்னா சாமியை நேர்ல கண்கூட பார்த்து இருந்திருக்கான். வேலையை காமிச்சிருச்சு காய்ச்சி. சாமி வந்து நான் பார்த்தது வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வினோதமான சவுண்டு. அது காளின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறப்பே வந்து ஒரு பூசாரி வந்து மர்மமான முறையில இறந்திருக்காரு. அதுவும் இல்லாம அந்த கோயில் வந்து பல வருஷமா இங்க வந்து காக்கப்பட்டு இருக்கு. அந்த சாமியார்னால அவரோட பிரேத ஆத்மா வந்து இங்க வந்து சுத்திட்டு இருக்கதாகவும், அந்த கோயில வந்து பல வருடங்களாக இந்த தீய சக்தி, அதாவது சரக்கு அடிக்க போனாலோ இல்ல அந்த சைடு தம் அடிக்க போனாலோ எதுவுமே வேலை செய்யலாம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து சிகரெட் ஆமா எதுவும் 10 வைக்கணும் அங்க வந்து எரியாதானா, அது சரக்கு அடிக்கணும்னா அது வினோதமான சவுண்ட் வருமா, ஓடி போயிருவாங்க எல்லாமே. எடுக்க போனா அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த இடத்த பத்தி ஜாயர் சொன்னப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், காளிலே பாத்தீங்கன்னா பலவிதமான காளி இருக்கு. ஜெய் காளி இருக்கு, அகோர காளி இருக்கு, நரபலி காளி இருக்கு. அதுல இங்க உள்ள காளியம்மன் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான காளியம்மன் தெரியல. சில காளியம்மன் பாத்தீங்கன்னா சைவத்துக்காக இருக்கும், சில காமியன் பாத்தீங்கன்னா அசைவத்துக்காக மட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கூட கருப்பர் இருக்காரு. கருப்பர்லயே பாத்தீங்கன்னா 300 கருப்பர் இருக்காங்க. தேரடி கருப்பு, சுந்தர கருப்பு, நொண்டி கருப்பு, கொல்லிமலை கருப்பு, நிறைய கருப்பு இருப்பாங்க. ஆனா இங்க உள்ள கருப்பர், ஆமா இங்க உள்ள கருப்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட கருப்பர்னு தெரியல. இங்க உள்ள காளியும் எப்படிப்பட்ட காளியும் தெரியல. தெரியும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம நார்மல் காலினா நம்ம அம்மன்ட்ட வேண்டிட்டு நாங்க போயிடுறோம், உங்களை பார்க்க வந்து போயிடலாம். மித்த காலியும் பாத்தீங்கன்னா நம்ம தூங்குறப்போ, அதாவது அவங்க ஓய்வு எடுக்கிற நேரம், அதாவது ஊரை காக்குற நேரத்துல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா நம்ம நல்ல விஷயத்துக்கு வந்தாலும் சரி, கெட்ட விஷயத்துக்கு வந்தாலும் சரி, நமக்கு கதை தான். ஆக்சுவலா இந்த இடத்துல பேக் ஸ்டோரி கேட்கப்பட்டா இந்த இடத்துல ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த கோவில பாத்துட்டு இருந்த ஒரு பூசாரி வந்துட்டு இறந்து போயிருந்திருக்காரு மர்மமான முறையில. அவர் ஏன் இறந்தாரு, எப்படி இருந்தான்ற ரீசன் எங்களுக்கு தெரியல. பட் வந்து இங்க அவர் பாத்துட்டு இருந்த பூசாரி வந்து இறந்து போயிருந்திருக்காரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் புதுசா இந்த கோயில வந்துட்டு கட்டிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பூசாரி வந்துட்டு இந்த கோயிலுக்காக விட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்துட்டு அந்த பூசாரியோட ஆத்மா வந்துட்டு இங்க நீ வரக்கூடாது, இது வந்துட்டு நான் தான் இங்க வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேற யாரையுமே வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ள விடாத மாதிரியும், இந்த கோயிலை யாரும் நடத்தாத மாதிரியும் அந்த சாமியாரோட ஆத்மா வந்து நிறைய வேலைகள் பார்த்து வந்திருக்கான். சோ அதனாலேயே இந்த கோவிலை பாதி கட்டியும் கட்டாத நிலைமையிலையும் அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. இந்த ஊர் மக்களால எவ்வளவுதான் நினைச்சாலும் அந்த கோவிலை வந்துட்டு இதுக்கப்புறத்துக்கு மேல யாருனாலேயே இதை வந்து ரன் பண்ண முடியலன்னு சொல்றதுனால அப்படியே விட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு என்ன சொல்ல போறாங்கன்னா, அந்த கருப்பும் அந்த காளியும் இன்னவரையும் இங்கதான் இருக்குன்றதாக இந்த ஊர் மக்கள் நம்பிக்கை படுறாங்க. இந்த சாமி, கடவுள் இதெல்லாம் பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம விளையாடுற விஷயம் கிடையாது, ரொம்பவே நம்ம உசுரை பாதிக்கிற ஒரு விஷயம். சோ இதுல விளையாட்டா நம்ம எது பண்ணாலுமே நம்ம உயிருக்கே ரொம்ப ஆபத்துன்றது வந்துட்டு சத்தியவேல எனக்கு சொன்னா. சோ இது பர்சனலாவே எனக்கும் தெரியும். சோ அப்படி ஒரு வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு அந்த சாமியை நம்மளால பார்க்க முடியுமான்றது தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ண போறோம். பட் இன்னைக்கு மாட்டுச்சுன்னா சமாளுக்கு. சின்ன வயசுல நான் வந்துட்டு மலை கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால இருந்தேன். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா நாங்க தூங்கும் போது பாத்தீங்கன்னா கருப்பசாமி வந்துட்டு ஓடும், அப்படியே தட 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 தடன்னு அந்த சலங்க சவுண்டு நல்லாவே கேட்கும். எனக்கு நல்லாவே நான் உணர்ந்திருக்கேன் அந்த சலங்க சவுண்ட. நைட் டைம் ஆனா குதிரையில வந்துட்டு அந்த ஊரை காவல் காக்கிறதுக்காக அந்த கருப்பசாமி வந்துட்டு போவாராம். அவர் போற வழியில நம்ம யாராச்சும் குறுக்க போயிட்டோம்னாலும் சரி, குறுக்க வந்தாலும் சரி, ஒரே அடிப்பாராம். அடிச்சு அப்படியே காதோரம் திரும்பிட்டு போயிருவோம், அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் சின்ன வயசுல கேட்கும் போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் உண்மை நினைக்கும் உண்மைதான். அதெல்லாம் எங்க வீடு சந்துக்குள்ள கேட்கும் ப்ரோ சலங்க சவுண்ட். அது உங்க ஆயா ஓடிட்டு இருக்கும் சைடுல. நீங்க உண்மைதானே? சரி சனி ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா ஊருக்கும் எல்லா காவல் தெய்வமா கருப்பர் இருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு. இது நான் நம்பலனா உங்க ஊர்ல உங்க அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்க. நீங்க எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊருக்கு காவல் தெய்வமா கருப்பர் இருப்பாங்க. குலதெய்வம் கிடையாது, குலதெய்வங்கிறது வேற. நம்ம இதுக்கு அதாவது ஊரை கக்கிற கருப்பு இல்லனா முனி கண்டிப்பா எல்லாரும் ஊர்ல இருப்பாங்க, சரிங்களா?
அது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா உங்க அம்மா அப்பாட்ட கூட கேட்டு ப்ரோ ஒரே விஷயம் எனக்கு டவுட். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போறோம், அவங்க வர டைம் அதாவது நடமாடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல நம்ம போனா நம்மள அடிச்சிருமா? அது கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா ப்ரோ. இப்போ நம்ம போனா நம்ம 3 பேருக்கு ஏதாவது ஆகுமா? கண்டிப்பா அது இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அடிக்கிறா இல்லை என்ன பண்ணுது சாமி. ஆனா இந்த வீடியோக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நாங்க முழுக்க கடவுள் நம்பிக்கையாலையும் அண்ட் கடவுளை வந்துட்டு நாங்க எந்த இதுலயும் பொருள்படுத்த தப்பா இது பண்ணாமையும் தான் இந்த வீடியோ நாங்க பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம நாங்க கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் வந்திருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து ஆகக்கூடாதுன்னு. ஸோ இங்க இருக்க கருப்பு நம்மளை காப்பாத்துன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் பேசாம நம்ம வீடியோக்குள்ள போக ரெடியா இருக்கீங்களா? போலாமா காய்ஸ்? Go guys. ஓகே மச்சான். வா ஜாகிர் வா. போலாம் ப்ரோ. ஹே அங்க வரா. நான் ஃபர்ஸ்ட் அது எரிஞ்சுக்கிச்சுனா அது ப்ரோ ஃபர்ஸ்ட் எரிஞ்சுக்கிச்சு ப்ரோ. இல்லடா கண்ணு மாதிரி ஏதோ தெரியுதுடா. என்ன படுத்துறடா. என்னடா அது கண்ணு நாய்டா. ஆமாடா பயந்துட்டடா. நான் பயந்துட்டேன். கண்ணங்கரேன்னு என்னமோ இருந்தானே. இல்லடா நாய் தான்டா அது. நாய் தான் கோஸ். கண்ணங்கரேன்னு இருந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? அங்க பாரு எப்படி இருக்கு பாரு. அங்க பாரு என்னடா என்னடா உருவத்துல கூட இந்த விலங்குகள் உருவத்துல கூட மாறிடுவாங்க. ஆமா சாமியாடா. கருப்பு சாமி மாற வாய்ப்பு இருக்கா? இங்க வேற உருவம் மாறுவாங்களா? உருவங்கள் மாறும். நம்ம வந்து பேய்கள் தான் உருவங்கள் மாறும். பேய்கள் உருவங்கள் மாறாது. சவுண்டு கேக்குது. நானு சாமிக்கு ஏற்ற மாதிரி கருப்பு பனைமரம் பனைமரமா என்ன மரம்? பனைமரம் தான்டா அது. கருப்பு கேட்ட பனைமரம் இருக்கும். ஈச்ச மரம். இப்போ உடுக்கு சவுண்ட் கிடைச்சா. ஈச்ச மரமா? 2 மரத்துல இன்னொரு மரம் இருக்கும். சரி வா 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 வா. சவுண்ட் கேக்குது ப்ரோ. என்னடா குடுகுடுப்புக்காரனா ப்ரோ? குடுகுடுப்புக்கார கூட இருக்கலாம். நைட்டு 12 மணிக்கு வருவாங்க சுடுகாட்டுல அந்த இது சாம்பல் எடுக்க. நீ எவ்வளோ தூரம்டா இருக்கு ஜாகிர? இன்னும் போகணும். அது ரொம்ப நான் வரப்ப எல்லாமே சின்னதாக இருந்துச்சுண்ணே. இப்போ எல்லாமே வளர்ந்துருச்சு. இதுக்குள்ள யாருக்குண்ணா என்னென்ன வேலை? கருப்புல எங்க இருக்குன்னு நினைக்கிறேன். கருப்புல காட்டுல தான் இருக்கும். கிடக்குது. எல்லா ஊர்லயும் இருக்கும். என்ன ஐயா? இதுக்குள்ள யாரும் ஆடுற மாதிரி இருந்துச்சு. வாங்க 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 வா கைஸ். எங்களை சுற்றி காடு தான். ஒரு மையான காட்டுக்குள்ளே இருக்கும். ஆமாங்க காய்ஸ், பயங்கரமாக குளிர் வர. அந்த குளிர் டைமில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அதனால தான் வீடியோ கொஞ்சம் டிலே வருது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அது இல்லாமல் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது பர்சனலாக. ஸோ அதனால தான் வீடியோஸ்லாம் போகிறது கொஞ்சம் டிலே ஆகுது கைஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. அங்கே போகிறா அங்கே போகிறா. உடம்பு சிலுக்குதுங்களா? மச்சான் ஒரு சில்குற மார்க்கில் இருக்கு. ஏய் சாமிக்குமே வரண்டா அவனுக்கு. ஸ்கூல் படிக்கும் போது சாமி வரண்டா. இல்லை மச்சான். ஏய் சாமிக்குமே வந்துடும் போ. சத்தியவேலே இல்லை மச்சான், சில்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஆடாத 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 ஆடாத. ஓகே 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 ஓகே. நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு இது பண்ண மாதிரி இருக்கும். ஏய் சவுண்டும் கேக்குது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா, கொஞ்சம் கண்ட்ரோல். ஒண்ணு இல்ல ப்ரோ. ஏய் இது இருக்குடா. ஏய் கண்டிப்பா இருக்குடா. ஏய் இவனுக்கு சாமியே வந்துற போறா. சாமி அடிக்கடி வரும்பா என் தம்பி. ஏய் அவனுக்கு ஸ்கூல் படிக்கும் போதே வரண்டா. ஸ்கூல் திடீர்னு கத்துவான்டா மோல் அடிக்கும் போது. இது கண்டிப்பா இருக்கு. அப்பா அப்பா தொண்ணூறு கிணறு இருந்தா பூசி விடலாம்டா. ஏய் ஒண்ணு இல்ல ப்ரோ. டேய் இருடா. சிரிப்பேன்டா. துணி எடுத்துட்டு வாங்க டக்குன்னு. முடு முடு ப்ரோ, முடு ப்ரோ போடும். முடு நிலைக்கு வரணும். முடு ப்ரோ. டேய் என்னடா நிலைக்கு வரணும். முடு ப்ரோ. போய் சப்பா போடு. சாமி டேய் 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 இருடா. கருப்பு தான்டா. சாமி தான்டா. சாமி தான்டா.
சாமி தாண்டா சாமி தாண்டா. ஏய் ஒன்றும் இல்லடா இல்லடா. ஓகே உட்காந்துட்டு வரண்டா கொஞ்ச நேரம். உட்காரு இங்கே உட்காரு இங்கே உட்காரு உட்காந்துட்டு வரண்டா. உட்காரு இங்கே உட்காரு ஐயாட்ட உட்காந்துட்டு உட்காரு. செப்பல் கழட்டி போங்க ப்ரோ. ஐயாட்ட உட்காந்துட்டு வரண்டா. அவன் கூட்டு போடா. தெரியாதுண்ணா. கூட்டு போடா. என்னதாவது பண்ணிட மாட்டாரு. ஆமாடா போ கூட்டு போ. யாரு அப்படியே ப்ரோ ஓகே தானே ப்ரோ? ஏய் சாமி கும்பிட்டு வாடா சீக்கிரம். ப்ரோ ஓகேவா? இது ஜாகிர இரு, அவனை பிடிச்சிக்கோ. இங்கே சவுண்டு கேட்க பார்த்து வந்துடுறேன். அப்படிங்களா ப்ரோ? வயசு ஏதோ தண்ணி பாட்டில் இருக்கு. கொண்டானா மறுபடியும் கேக்குதுடா. வந்துருச்சு. என்ன ப்ரோ சொல்ற? லைட் ஆஃப் லைட் ஆஃப் வந்துட்டான்டா. லைட் ஆஃப் ஏதோ வண்டி சவுண்ட் கேக்குது. பயமுறுத்துறா. இது வேற ஏன்டா பயமுறுத்துற? உன்னை கூட்டு வர பயமா இருக்கு எங்களுக்கு. கருப்பு வந்துட்டான்டா. எங்கடா வந்துட்டான்? ஏய் சக்தி இந்த மாதிரி பண்ணாதடா. ஏய் இல்லடா ஒரு மாதிரி இருக்குடா. சரி நீ ஏன் கான்சன்ட்ரேஷன்ல வைக்கிறாத? ப்ரோ அதை பத்தி நினைக்காத ப்ரோ. ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் ப்ரோ. டேய் அவன என்னடா ஃபைட் பேசிட்டு இருக்க? இல்லடா ஒரு மாதிரி இருக்குடா. சரி இங்க வா இங்க வா நீ மொத. ப்ரோ தள்ளி குடுத்துறோம். இங்க இந்த இதோ சத்தி ஓகே ஆகு சத்தி. வெறுப்பாயிரும் சத்தி நானே. ஏய் அவன் வர்றா. அங்கேருந்து கூட்டு வந்தாலும் நார்மல் ஆகிறான். அங்கே போனாதான்டா இது. அங்கே போனதுக்கு வாங்காருண்ணா. என்னடா தோணுது உனக்கு? இல்லடா லெஃப்ட் யாரும் நிற்கிற கூப்பிடுற மாதிரி இருக்காங்க. ப்ரோ ப்ரோ முதல்ல ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ப்ரோ நீங்கள் நினைக்கிறதா ப்ரோ. சாமி வந்தால் வந்துடும் ப்ரோ. நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துடும். அதெல்லாம் ஒன்றுலன்னு சொல்லிட்டு வாங்க. வீடு எடுத்து கிளம்பிடலாம் சீக்கிரம். சரி வாங்க வாங்க வாங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ. இதான் ப்ரோ கோவில் கைஸ். இதுதான் கைஸ் அந்த கோவில். நான் சொன்னேன்ல வாடா வாடா கைஸ். இதுதான் அந்த பாதி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் கட்டாமல் விட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதான் இந்த கோவில். தாண்டியாச்சு வாங்க ப்ரோ. ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல ஏதோ கருப்பு சாமி இருக்காரு. நம்ம காக்க தான் வந்துருக்காரு. அப்படியா? வரல அது எனக்கு தெரியுது. நான் உணர்றேன். உணர்வு இல்லை. அப்போ வா. காளி கோயில் ப்ரோ. ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கேன் ப்ரோ. காளி கோயில் வந்தால் காளி வந்துடாதுல. காளி சாமி கருப்போட போவோமானவங்களா? என்ன இப்போ சொல்கிறீங்க? நல்லா கூப்பிட்டுக்கோங்க. இதுதான் அந்த சாமியான கோவில். நல்லா கூப்பிட்டுவாங்க. டேய் ஆட்டடா பேசிட்டு வர நீ பைச்சகரா. சொல்றலடா. ஓ என்ன ப்ரோ ஆச்சு? டேய் இப்படிலாம் இருந்தால் வீட்டுக்கு தான் கிளம்பி போகணும். ஜாகிரு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ இல்லை பேசாமல் உட்காரு ப்ரோ. போகிறோம் நாங்கள் வீடியோ எடுத்து வந்துடுவோம் ப்ரோ. ப்ரோ இதான் ப்ரோ காளி கோயில். அவன் செப்பலை கழட்ட சொல்றான். அடுத்து காளி சாமி வந்து சொல்லுங்க. இல்ல ஒரு பாருப்பா. ஏய் யாரோ ஒரு அஃபை இதா இருக்க மாதிரி இருக்கான். என்னடா ஜாகிரு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு ஒண்ணா நான் இப்போ ஒரு ஆங்க மாதிரி இருக்கான். வாடா டேய் உள்ள வாடா உள்ள வாடா. வீடியோ சொல்லுவாங்க. கைஸ் இதுதான் அந்த சாமியோட கோவில். இதுதான் அந்த காளி கோயில். ஆனால் பாருங்க எப்படி இருக்குன்னு. சாமி மாதாயே. கைஸ் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. பயமாக இருக்குது. பாம்புக்கும் இருக்குமான்னு. அவங்க பாருங்க க்ளீன் கூட பண்ணுவாங்க. சாமியோட கதவு. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? மாதிரி அவர் இப்போ அம்மா என்ன சாமி வச்சு கொடுக்கணாண்ணே? டேய் என்ன ப்ரோ? அப்படியே 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 ப்ரோ 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 இங்கே தான் ப்ரோ.
சுருட்டெல்லாம் இருக்குடா இங்க. சுருட்டு நெய் பாட்டில் எல்லாத்தையும் வச்சிருக்காங்கடா. ப்ரோ ஏற்கனவே காடு ப்ரோ ஆல்ரெடி வந்திருக்கேன் ப்ரோ, பயமுறுத்தாங்க ப்ரோ. பரிமாறு இதை க்ளீன் பண்ணி இது பண்ணாம கூட இதை வச்சிருக்காங்க. இந்த கோவிலோட நிலம் அப்படி இருக்கு, பார்த்தாலே தெரியுது பாருங்க. அவனை விட்டுரு, அப்படியே விட்டுரு. அவன் என்னென்ன பண்றான் பார்ப்போம். கால் சாமி இருக்கிற மாதிரி பண்றாங்க, சாமி இருக்கிற மாதிரி அப்படியே பண்றாங்க. கோவிலில் பண்ணுவாங்களா? அவனுக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே வரண்டா அவனுக்கு சாமி. நாயெல்லாம் கத்துடா. குங்குமம் 90 குங்குமம் எங்கடா இருக்கு? டேய் ஏன்டா பாவி இருக்கு. சாமி மரத்து மேல போட்டு மாட்டிருக்கா இருக்கு. அங்க போறா. ஏதோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ எங்கடா போற? நடக்க போறேன். எல்லைக்கு எவனும் வந்திருக்கான். தப்பானவன் வந்திருக்கான் எல்லைக்கு. எல்லைக்கு எவனும் வந்திருக்கான். எல்லைக்கு ஒரு மாதிரி என் எல்லைக்கு எவனும் வந்திருக்கான். வேப்பாலாம் சாப்பிடுறான். எல்லைக்கு எவனும் வந்திருக்கான். ஜாகிர் அவனை கூட்டு வா. ஜாகிர் சரிண்ணே. யாரு? ஐயோ பயமா இருக்கு. கருப்பு சாமி தான் அடிச்சிருமா. மூஞ்சி கிஞ்சி அடிச்சு திருப்பிச்சு என்ன பண்ணுவேன்? பொண்ணு தர மாட்டாங்களே. தெய்வமே, உங்க சன்னதானத்தில் வந்திருக்கோங்கண்ணா. உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கேன். உங்களை மட்டும் நம்பி தான் வந்திருக்கேன். உங்களை நம்பி தான் எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு உங்களை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த கோவிலை எல்லா மக்களுக்கு காட்டணும். வாங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ. ஐயோ லைட் வரல. யார் ப்ரோ வந்தா? செப்பல் போடுங்க. அதெல்லாம் போடுற மாதிரி இல்லடா ஜாகிர். ஜாகிர் உள்ள ஜாகிர், எனக்கு ஒரு மார்க்கு ஜாகிர். வேப்பில கையில் எடுத்துட்டீங்களா? முன்னாடி போயிட்டா ப்ரோ. நான் போன வாட்டி பார்த்தா அதே சாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஜாகிர் ஓகேவா? ஓகேண்ணே. டேய் ஓகேண்ணே. சூடம், அந்த சூடத்தை எடுத்துருவா. சூடத்தை எடுத்து பத்தா பண்ணுறான்ப்பா. எடுத்துருவேண்ணே. நம்ம வேற எதுக்காக வந்து நினச்சிருக்க போகிறாங்கடா. வா சத்தியில நீனே ப்ரோ. யார் ப்ரோ வந்தா? யோசிச்சு பாருங்க ப்ரோ. இல்ல மச்சான். இல்ல ஜாகிர். வேப்பில புற எங்க வந்துச்சு? மச்சான் உனக்கு கண்ட்ரோல். சாமி வர மாதிரி பண்றாங்க ப்ரோ. இல்ல மச்சான், சாமி வர மாதிரி பண்றடா. பண்ற மாதிரி இல்லடா. எனக்கு ஆகுதுடா வாசல மிச்சாலே. யாரோ ஓடி வந்தாங்க கன்ஃபார்மா. சலங்க சவுண்ட் கிடைச்சல. அது யாரு? இந்த இடத்துல எது நான் பேசுறேனா ஜாகிர்? ப்ரோ. யாரும் தப்பான சாமியை கும்பிட்டுலாம்டா. முதல்ல சாமியை கும்பிட்டுலாம்டா. ஆமா தப்பான வந்திருக்காங்களா? ஆமா நான் சொன்னா. ப்ரோ. யாரா அப்பனா இந்த எல்லையில யாரோ பூந்துருக்காங்க. நீங்க நம்ம தான்டா பூந்துருக்கோம். இல்ல 3ஆவது நாளா யாரோ சொல்றாரு இவரு. சூடத்தை பேக்கில் சூடம் இதெல்லாம் இருக்கு பாரு. அதை பற்ற வச்சு வேண்டா. முதல் நம்ம வேற எதுக்காக வரலன்னு அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லுவோம்டா. வாங்கடா, அதுக்கப்புறம் தான் நடக்கலாம் பண்ண முடியும். வாங்கடா. இந்த கேமரா வேற. போங்க சப்பளம் வெட்டிங்க வந்து.
சூடு பண்ணிட்டு இந்த ஜாகிரி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? இங்கே இருக்கு கூட என்னடா இது நெருப்படி என்னடா என் காலில் இவ்வளோ நெருப்படிங்கடா. நெருப்பட்டி இங்கே தான் இருக்கு. நெருப்படி கூட என்னடா இது பாய் ஒரு மாதிரி இருக்கு உடம்புலாம். செடிடாதா எப்படி குத்துது? வா தெய்வமே கருப்பசாமியே. போங்க போங்க ப்ரோ போங்க. ப்ரோ விளக்கு 10 வருஷம் பிரகாசமாயிடுச்சு ப்ரோ கருப்பு. கருப்பு நாய்க்கும் சம்மந்தம் இருக்குமோ? அதுவும் கருப்பா தான் இருந்துச்சு பத்தியா? ஆமா கருகரு இருந்துச்சு. சாமி ஒரு வந்துட்டாருண்ணே. தெய்வமே ப்ரோ யாரு ப்ரோ கருப்பா? எனக்கு ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி ஐயா நான் எதுவும் தப்பு செய்ய வரல ஐயா. ஐயா உங்களோட வழிபட தான் ஐயா வந்திருக்கோம். உண்மையிலேயே நான் வழிபட தான் வந்திருக்கோம். கருப்பையா எங்க ஐயா? காலடியில விழுந்துட்டு தானே நாங்க வந்துட்டு இது எடுக்க வந்திருக்கோம் தெய்வமே. ப்ரோ ஆனால் கன்ஃபார்ம் இது இருக்கு ப்ரோ. அந்த பூசாரி தான் நினைக்கிறேன் ப்ரோ. இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க. ஐயா எங்க ஐயா? ஆனால் உடம்புல ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கா. அப்பா என்னடா சொல்ற? நீ சவுண்ட் கேட்குதுடா. ஆனால் யார் யார் ஏய் உடம்பு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கா. ப்ரோ என்ன ஓகே தானே ப்ரோ? ஓகே தான். உடம்புல ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்காப்பா. டேய் என்னடா சொல்ற நீ? இல்லை அது மாதிரி சாமி இது மாதிரி இருந்தாலும் உடம்பு வலிக்கிற மாதிரி. பரவாயில்ல பரவாயில்ல. அங்கே பாரு சுருட்டு பற்றிக்கிச்சுன்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. இப்போ யாரும் பக்கத்துலேயே சுருட்டு. ஆட்டோமேட்டிக்காக வெளியே இல்லை இல்லை சுருட்டு இல்லடா பத்தி ப்ரோ சவுண்டு ப்ரோ கொடுக்குறாங்க ப்ரோ. யாரே கேட்குது நமக்கு கொடுக்குறப்ப சொன்னது ஒரு நாள் அடிக்க சவுண்டு இருக்குது. கருப்பு வச்சிருக்குமா அது கொடுக்குறப்ப அடிக்கிறது? கருப்பு இல்லை ப்ரோ. கருப்பு இல்லை. இந்த இடத்துல வேற எதுவும் இருக்கிற மாதிரி இருக்கா. யாரோ 3ஆம் மனுஷன் யாரும் வந்த மாதிரி இருக்கா. அதான் அப்போ சொன்னார்ல ப்ரோ அப்பயே. அந்த இடத்த விட்டு இல்லை அந்த உள்ளுக்குள்ள போற மாதிரி அதையும் சொன்னான். என் வாயிலிருந்து வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றது? 3ஆம் மனுஷன் யாரும் வந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல யாரும் வந்துருக்காங்க. நீங்க வேப்பில போய் தின்னீங்க ப்ரோ? வேப்பிலை தின்னுவா? ஆமா கையில தானே எடுத்துட்டு வந்தேன். இல்ல வாயில அடிச்சு தின்னீங்க அப்படியே. என் சாமி வந்தா என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது. வாடா எனக்கு உடம்பு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. வா பெருமாள் சவுண்டு கேட்குது. நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. இல்ல கடவுள் சத்தம்னா சலங்க சத்தம் ஒரு மாதிரி கேட்கும்டா. சலங்க சத்தம் கேக்குதே. சலங்க சத்தம் கேக்குதா? ஆமா ப்ரோ சலங்க சத்தம் கேக்குது. அப்படி கேக்குது ப்ரோ. கருப்பு சாமி இங்க எங்கேயாவது இருக்கீங்களா நீங்க? கருப்பா வாயா கருப்பா. சார் ஆன்சர் பண்ணுது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியாக இருப்பாங்க. அதையும் சவுண்டு கொடுங்க. இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்லு? இல்லடா அந்த பூசாரி செத்தானா அவன் வருவானா? எந்த ஆத்மாவா? ஆத்மா இல்லடா. அந்த கோயில் அவன் ஆத்மா கிடையாது. அவன் வந்து கோயில் சாமிக்கு பணி செஞ்சவன். சாமிக்கு கோயில பூசாரியா இருந்தாங்க. ஆனா செத்துட்டாரு. அந்த கோயிலை பாதுகாத்துட்டு இருக்காரு. எத்தனை படத்துல பாத்திருக்கேன். அவன் கோயிலுக்குள்ள வர முடியாது. ஆனா கோயில் சுத்தி பின்னாடி அலையலாம்டா. முனைப்படத்துல சொல்றாங்கடா செத்துட்டான் சாமி கும்பிடுவாங்க. ஆனா கோயிலுக்குள்ள வர முடியாது. கோயிலை சுத்தி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. கோயிலை பாதுகாப்பாங்க. கோயிலை பாதுகாப்பாங்க சுத்தி. போன வீடியோ வரப்பே எனக்கு இந்த வீடியோ நடந்துச்சுன்னா பிரேத ஆத்மா வந்து சுத்தி சுத்தி வர மாதிரி, அதாவது நான் வந்து இந்த ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு பின்னாடி நெருப்பு வெளிச்சம். அவங்களால கண்டிப்பா கோயிலுக்குள்ள வர முடியாது. கண்டிப்பா கோயில் பின்னாடி சொன்னல கேட்டீங்களா? சவுண்ட் கேட்டீங்களா? ஏய் மச்சான் கோயில் என்னடா சொல்லு? சிறுவ போறா நீ முத. யாரு? அவனோட ஆத்மாவா இருக்கும். பூசாரி ஐயா பேருங்களா?
தெரியலையே. பேர்லாம் தெரியல ப்ரோ. பூசாரி ஐயா, ஐயா நீங்க கடவுள் அதனால கோயிலுக்குள்ள வர முடியல. அதனால கோயில் சுத்தி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த பூசாரி ஐயர் தான். கண்டிப்பா பூசாரி ஐயர் தான். கோயிலுக்குள்ள வர முடியல பாத்தியா நீனு? நம்ம இன்னும் நம்ம கோயிலுக்குள்ள வர முடியல. கோயில் பின்னாடி தான் சுத்தி நம்ம படுத்து இருந்துச்சு. ப்ரோ அந்த கோயில் விட்டு தானே நீங்க சொன்ன நடந்து ப்ரோ. அதான் கோயிலுக்குள்ள அதெல்லாம் வர முடியல. நம்ம அங்க போய் பார்த்தா கண்டிப்பா இருக்கும். ஆனா பயமா இருக்கு. பயமா இருக்கு. ப்ரோ கொண்டுமா ப்ரோ. ஐயோ சாமி இல்லடா. சாமி கிடையாது ரகுமானே. சாமினா கோயிலுக்குள்ள வந்துருக்கா. கோயிலுக்குள்ள நம்ம வெளியதான் தெரியாது. கோயிலுக்கு வெளியதான் தெரியாது. கண்டிப்பா நான் போன வாட்டி பார்த்தா அதே ஆளுங்க அப்படியே அச்சேசலாம் ஒரு நெருப்பு பந்தம் கையில வச்சுட்டு கையில் ஆக்க ஓடுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பயங்கரமா கொடுமா இருந்துச்சு ப்ரோ. நம்ம சாப்பிடலாம் இருந்துச்சு ப்ரோ மூஞ்சி. அதான் சொல்றேன் கோயிலுக்குள்ள வர முடியாது. கண்டிப்பா அந்த பூசாரி தாண்டா அது சுத்தி ஓடிடுறது. நம்ம இந்த கோயிலுக்குள்ள போயிரோமா? கோயிலுக்குள்ள போயிரோமா? சாமி சேஃபா இருக்கும்ல? சாமியா இருந்தா கோயிலுக்குள்ள நம்ம இருக்கோம், சேஃபா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பேய் அதாவது அந்த பூசாரி இருந்தா கோயிலுக்குள்ள வர முடியாது. பின்னாடி சுத்தி சுத்தி தான் வர முடியும். கண்டிப்பா நம்ம கோயிலுக்குள்ள இருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கோயிலுக்கு அது வர வழியில சாவடிச்சிடும் ப்ரோ. கண்டிப்பா சலங்க சொன்னா சத்தப்படாத. லைட்டா படுது. எங்க கேக்குது? இல்லடா நீ போலீஸ் சவுண்ட் வர கேக்குதுடா. அந்த கோயிலுக்குள்ள போய் மூஞ்சி சவுண்ட் சவுண்ட் கேக்குது 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 கேக்குது. இந்த லைட்டா போங்க. நீங்க எது போங்க நீங்க எது போங்க. எங்கடா உங்களுக்கு தெரியுமே கிராஸ் ஆச்சுன்னு சத்தியமா சொல்றேன் ப்ரோ. சத்தியமா கத்தாத கிறுக்கு தவடி நீ கடிப்பு ப்ரோ. உண்மையில சலங்க சவுண்ட் கேக்குது. சலங்க சவுண்ட் கேக்குது. சாங் சவுண்ட் கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? சலங்க சவுண்ட் கிளியரா கேக்குது. ஒரு சாமி இல்லடா அது. சாமி இல்ல. சாமினா கோயிலுக்குள்ள வர முடியாது. சாமி தான் அடிச்சு நான் பொட்டுன்னு. ஏய் இவன்ட வாங்கி கருப்பானா அது? பாடுறா சத்தியா அது யாரா? கருப்பு இல்லடா. கருப்பு இல்ல. போன சாவடிச்சு பக்கத்துல போக முடியல ப்ரோ. அதனால யாரு நீங்க? இவன் அடிச்சிருமா ப்ரோ? பூசாரியா? பூசாரியா? இந்த எல்லையை கேக்குற பூசாரியா கருப்பு சாமியா? ப்ரோ மஞ்சிச்சு ப்ரோ. ப்ரோ காணும் ப்ரோ. சொன்னடா கண்டிப்பா பூசாரி தான்டா. கடவுள் இப்படி பண்ண மாட்டாரா? எனக்கு தெரியும். கடவுள் நமக்கு துணையா தான் இருப்பாரு. துணையா தான் இருப்பாரு. கோயில் ஒருவேளை அவர் எல்லையை அவர் காப்பாத்தினாரா? வேற யாரும் நினைச்சு கோயிலுக்குள்ள போக முடியல. வெளியே நின்னுட்டு இருக்கு. அது கோயில் தான் கிறுக்கு தவடியே. கோயில் பின்னாடி தானே நிக்கிறாரு. டேய் என்னடா பேசுற நீ? கோயிலுக்கு பின்னாடி நிக்கிறாரு. இங்க இருந்து பார்த்தா கோயிலுக்கு பக்கத்துல இருந்து ஒரு கோயிலுக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருந்தாரு. கோயிலுக்கு பின்னாடி நிக்கிறாரா? கோயிலுக்குள்ள போலடா. அந்த பூசாரி தான் நினைக்கிறேன் ப்ரோ. பூசாரி தான். கோயிலுக்கு பின்னாடி உள்ள போல. கோயிலுக்கு பின்னாடி நிக்கிறாரு. டேய் இல்லடா. ஒருவேளை கருப்பா இருக்குமோ? ப்ரோ 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 சவுண்ட் கேக்குதா? கருப்பு வந்து ஒரு குதிரை சவுண்டுண்ணே. எவ்வளோ சவுண்டு கேக்குது பாருங்க. அது போலீஸ் சவுண்டா? இல்ல அதுக்கு முன்னாடி கேடுச்சுனா ஏதோ கணக்கிற மாதிரி கேடுச்சு ப்ரோ. ஐயா கருப்பா நீங்க அங்க 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 வர அங்க வர. ஐயோ ஐயோ கடவுள்ல பூசாடிங்களா ப்ரோ? வேற யாரும் கோயில்ல போயிடலாம். கோயிலுக்கு போயிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. கோயில் தான் ஒரே வழி நம்ம காப்பாற்றுறது.
ஐயோ சத்து சீக்கிரம் வா. யாரடா அது? என்னடா நடக்குது இங்க? கொஞ்சம் அவன் சவுண்ட் கேக்குது. இங்கிட்ட ஒண்ணுமே தெரியல. இங்கிட்ட ஒண்ணும் தெரியல. பூசாரி இல்லைன்னா கோயில் பக்கத்துல வரவனா வேற யாரும் இருக்காங்களா? அது கோயில தானே இருந்துச்சு. உள்ள வந்து சவுண்ட் இல்லை. சாமி அவரோட சாமி இல்லடா. சாமி நம்மளை பயன்படுத்துறதுக்கு வேலை இல்லையே. நோட் பண்ணீங்களா? உள்ள வந்ததுக்கப்புறம் சவுண்ட் இல்லை பாருங்க. சுத்தமா சைலண்ட் ஆயிடுச்சு அப்படியே. இல்லடா எனக்கு என்னன்னு புரியலடா. ஒரு பூசாரியோ இல்லை சாமி பயன்படுத்தாதடா. வேத ஆத்மாவும் இருக்குமோ, ஒரு பூசாரியாக இருக்குமோ, அந்த ஆத்மாவோட சேர்ந்து சுற்ற நம்மளை காவாங்க பார்க்குறது ஒரு வேலை. இல்லை ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வெளியே போகிறதுக்கு அப்படி தான் வீட்டுக்கு தானே போய் ஆகணும். டேய் டேய் இங்க தெரியுதுடா. என்னண்ணா நிற்கிதுடா, அங்கே நிற்கிதுடா. ப்ரோ வா ப்ரோ, வழி. எங்க பாரு சரி சரி சரி. அவ்வளோ கொடூரமா இருக்கு. யாரு சாமி தான் நினைக்கிறேன்டா. அங்க பாரு சாமி மேலே ஏறிச்சா. கருப்பசாமியா? என்ன தெரியல சத்தியமா கண்டுபிடிங்களா? என்னடா அது? நீங்க தான் பார்க்கலாம். போன பின்னாடி வாங்க வசிக்கலாம். பாருங்க பாருங்க பாருங்க. எப்படி அவ்வளோ பாருங்க. வேற ஒருத்தவடா. சாமி இல்லையா ப்ரோ? சாமி ஐயா ஐயா தெய்வமே தெய்வமே எது பண்ணிடா தெய்வமே. கடவுளா கருப்பா யாரு? இல்ல உங்களை பார்க்க வந்த கருப்பா, உங்களை வணங்க தான் வந்தோம். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை தெரியாத உனக்கு கேட்கிறாரா? எல்லைக்கு வந்து கொடுக்குறோமா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்ற? ரெண்டு பேரும் பயந்து கொடுக்குறோம் ப்ரோ. இல்ல கருப்பு நாளே அந்த அசைவம் தான்டா கருப்பு. ஐயா உனக்கு சுருட்டு வாங்கிட்டு வந்திருக்காயா? ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா. உங்க காலடியில இருக்குங்க ஐயா. நான் படையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. உங்க காலடியில இருக்குங்கய்யா. நீ கருப்பா இல்ல யாராச்சும் வந்திருக்காங்கன்னு தெரியல. கருப்பு மாதிரி தெரியல. நேரில் போய் பார்த்துருவோமா? ஏறுமா? நீ கண்டிப்பா ஏறும்டா. கருப்பு எல்லா உடம்புல ஏறும்டா. ஒரு உடம்புல ஏறணுங்களா? ஒருவேளை வேற யாரும் நேரில் பார்த்துருவோமா? இது மாதிரி தானே கொண்டாடி இருந்துச்சு. நல்லா தெரியுது நல்லா தெரியுது நல்லா தெரியுது நல்லா புதுசாக வரீங்க. படையெல்லாம் சொல்லுங்க கருப்புனா. செருப்பு போடா, அது போடா. செருப்பு போடல. போடா பார்த்து பார்த்து அது போடா. சாச்சு நீ ஏறா முதல்ல ஏறா. போடா ஏய் மான் தடி அப்பனா சாப்பிடுவ. ஏய் இங்கடா வலி வைத்தேங்கடா. போடா கேமரா திருப்பா அப்படி தாண்டி. ஐயோ முழு குட்டி சார். போயிருவோமா? கிளம்பிடுவோமா? ஜாகிரு போயிருவோம்.
இல்ல மச்சான் சத்தியமா இது கடவுளா இது அந்த சாமியா கருப்பு சாமி ஏறினதா இருக்கும்ல. கண்டிப்பா ஏறினதா இருக்கும்டா. அப்ப யாரோட ஏறிக்கலாம். 3 4வது யாரா ஆளுங்க இல்ல 3 பேர் தவிர கண்டிப்பாடா கண்டிப்பா இருக்கும்டா. என்ன வேணும்னு கேக்குதுன்னா அப்ப மனுஷன் குரல் தானே கேக்குது. பைத்தியக்காரா உனக்கு என்ன வேணும்னு தெரியாதான்னு கேக்குது. நீ கோயிலுக்குலாம் போவில்ல அதனால கேக்குதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன எனக்கு கொடுக்கணும்னு தெரியாதான்னு கேக்குது. அதான்டா கருப்புக்கு என்னன்னா காவல் தானே கொடுப்பாங்க. கோழி தானே பிடிக்கும். அதுக்கு கோழி தானே பிடிக்கும். பொங்கல் வச்சு வழிபடுவாங்கடா. கோழி அறுப்பாங்க. கண்டிப்பா ஆடெல்லாம் வெட்டுவாங்க. கோழி ஆடு வீட்டுல விட்டுவாங்கடா. இது கண்டிப்பா அது வந்து யாரோ இருக்காங்கடா. கருப்புனா உடம்புல ஏறி கண்டிப்பா. அப்ப 4வது ஆள் இருக்காங்கடா. இருக்கும் அந்த பூசாரியா இருக்கும்னு நினைக்கிறேன். செத்த ஒரு ஆள் வர முடியாது. ஜாகிரே சொல்லி ஓகேடா நமக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்கடா. நீங்க வாங்கடா. செத்த ஒரு ஆள் வர முடியாது. பக்கத்து கடல் பக்கத்துல வர முடியாதுடா. வாங்கடா 4வது யாரா இருக்காங்கடா. வாங்கடா போயிடலாம்டா. வாங்கடா கடவுளா என்னடா ஒண்ணுமே புரியல. வாங்க ப்ரோ நேர்லயே பாத்துறோம் ப்ரோ. ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல. வாங்க நேர்ல பாத்துறலாம். என்ன பாத்துறலாம். யாரை வச்சு பாத்துறலாம். எனக்கு இந்த காட்டுக்குள்ள யாரா இருக்கா? டேய் இல்லடா எனக்கு சாமி வந்ததே உன்னால சமாளிக்க முடியலடா. கண்டிப்பா மச்சான் இல்லடா. கோவிலுக்குள்ள நிறைய விஷயத்த பார்த்தேன். குடம் இருந்துச்சு. உள்ள குடம் இருந்துச்சு. பராமரிக்கிறாங்களா? குடம் இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்குள்ள பூஜை சாமான், எண்ணெய், நெய், சுருட்டு எல்லாமே உள்ள பண்டிலா இருந்துச்சு. உச்சிகால பூஜை யாரோ பேச சொல்ல கேக்குது. குசு யாரோ பேச சொல்ல கேக்குது. கேக்குதா ப்ரோ? ஆமாண்டா கேக்குது பாருங்க ப்ரோ. யாரு ப்ரோ? நம்மள தவிர யாரும் அந்த காட்டுல இருக்காங்க. நம்மள தவிர யாரும் இருக்காங்களா? கன்ஃபார்ம். கண்டிப்பா அப்படி இருந்தா உச்சிகால பூஜைன்னு பண்ணுவாங்க. மணியை திரும்பாரு. மணி ஒண்ணா தெரியல இருக்கும். மணி 12 மணி 12 கண்டிப்பா உச்சிகால பூஜை பண்ணிருப்பாங்களா? உச்சிகால பூஜை அங்க போறா இருக்காங்களா? தெரியுதுடா. வீட்டாடா இருக்காங்களா? நேர பார்த்தாச்சு. பூஜை பண்ணுவாங்க. உச்சிகால பூஜை தெரியுமா இல்லையா? அதெல்லாம் தெரியும். அந்த வருஷம் மனுஷனா உச்சிகால பூஜை என்னடா ஆச்சு உனக்கு? பேசுவாங்க. கண்டிப்பா உச்சிகால பூஜை பண்றதுக்காக வருவாங்கடா. அப்படின்னா என்ன பூஜை பண்ணுறது? உச்சிகால பூஜைனா அவங்க மேலே ஏதோ தப்பு இருந்து கடவுள்கிட்ட வந்து இந்த டைமில் நைட் டைமில் வந்து உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னா அவங்களுக்கு கடவுளோட முழு பரிகாரம், அதாவது முழு பரிகாரம் சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. அவள் பயங்கரமாக இருக்கா ப்ரோ. மூஞ்சிலாம் ஃபுல்லாக ரத்தம் பொட்டு கட்டி வச்சுட்டு படம் இருக்கு. சோப்பு கல் வச்சுருவா மூஞ்சியெல்லாம் பார்க்க. என்னன்னு தெரியலையே. கையில் சுருட்டு அடிச்சதுக்கு மாதிரி எதுவும் வச்சு ப்ரோ. ஏதோ பண்ணிட்டு இருக்கானா? கண்டிப்பாக உடுக்க சவுண்ட் பூஜை பண்ணுறாட இருக்குமானு. பூஜை தான்டா, கன்ஃபார்ம் பூஜை தான். கருப்பு வந்துருச்சா அவரோட? டே ஆமாண்டா இருக்குமானே. பூஜையா ப்ரோ? நைட் விஷன் கேமரா கூட. இந்த கேமரா நீங்க வச்சுக்கோங்க. நைட் விஷன் கூட நான் போறேன். டேய் ஜாயிரு ரகுமானு
பயமா இருக்குது. உச்சிகால ராகு பூஜை உச்சிகால அங்க இருக்கு யாருமே இல்லை ஒரு ஆளை காணும் யாருமே இல்லை என்ன இருக்கு பாருங்க ஸ்மெல்ல தெரியுதா கம கமன்னு ஓட அடிக்குதுடா ஆமா மச்சான் இது பண்ணிட்டு கவனே வந்து கண்டிப்பா சொல்றேன் உச்சிகால ராகு பூஜை எப்படி பேர் சொல்றீங்க? ஆமா அதாவது ரொம்ப தப்பு பண்ணியிருந்தவங்க கருப்பு முன்னாடி வந்து குலதெய்வமா வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கருப்பு ஏறிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க மேல கருப்பு ஏறிடுச்சுன்னா கருப்பு அவங்க தப்பை மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம். அவங்க ஏறலன்னா வந்து அவங்க தப்பை மன்னிக்கிறாங்க. ஏன் கருப்பு மாதிரியே இருக்காங்க அவங்க? ப்ரோ அச்சஸ் கருப்பு சாமி வந்து அப்படி இருக்கும். ஆட்டம் ஆடுவாங்க ப்ரோ, ஆடி அவங்க மேல கருப்பு ஏறணும். ஏறினாதான் அது வந்து அவங்க தப்பை மன்னிக்கிற மாதிரி, இல்லைன்னா அது மன்னிக்காத மாதிரி. அப்படிதான் உச்சி கால ராகு பூஜை அப்படிதான் பண்ணுவாங்க. அதாவது நம்ம உனக்கு தெளிவா சொல்றோம்னா அதை பாவம் பண்ணி கொடுத்துருவாங்க தெரியுமா? பாவம் பண்ணி இந்த சீட் தானே போனது இப்படி தான் போனாரு. ரைட் ஹிஸ்ல பார்த்தா ஏறு நிக்கிறாடா. யாரா நீங்க? யாரு ஐயா? ஐயா யார் நீங்க ஐயா? பூஜை பண்ண வந்திருக்கீங்களா? நீங்க பூஜை பண்ண வந்திருக்கீங்க, மனுஷன் தானே நீங்க? பூஜை தானே பண்ண வந்திருக்கீங்க? ஏய் சொல்றேன் கேளு. ப்ரோ இங்க கேக்குது சவுண்ட் நான் போறீங்களா? அடிக்க போறா போறீங்களா? போகாச்சு ப்ரோ. ப்ரோ அடிச்சு ப்ரோ. அதான் சொன்னடா, அது பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. பூஜை பண்ணிட்டு நீ தானே எங்களை காப்பாத்துவ, உன்னைய காப்பாத்த முடியாது எங்களால. சொல்றீங்களா கூட்டு போ ப்ரோ. திருப்பி விடுத்துறா அடிச்சு அடிக்க ப்ரோ. ப்ரோ இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். என்னது இருக்குமானு அது மனுஷங்களா யாரா இருக்குமானு? என்ன ஜாகிரு? ஐயோ ஒரு இடம் தேய்ச்சி விடுங்க ப்ரோ. சத்தியா பூஜை பண்ண வந்திருக்கீங்களா இல்ல எதுக்கு ப்ரோ? முதல்ல தேய்ச்சி விடுங்க ப்ரோ. கண்டிப்பா பூஜை பண்ண வந்திருக்காங்க. கண்டிப்பா தெரியும், கடவுள் கிடையாது. பூஜை பண்ண வந்திருக்காங்க மனுஷங்க தான். எத்தனை பேரும் தெரியலையே. பெரிய முடியும் சிரிக்கிறானா? அடிச்சு சிரிக்கிறானா?
கண்டிப்பா ப்ரோ கட்டி ப்ரோ அடிச்சிரும் ப்ரோ அவனை அடிச்சிரும் ப்ரோ அடிச்சா என்ன பண்ணுவான் நமக்கு யாருன்னு தெரியாதுடா. யாருன்னு தெரியல. எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க பார்க்கும்போது? எத்தனை பேர் இருந்தாங்க? போய் நாட்ரா சாமி. நாட்டை சொல்லுங்க ஏன்டா பக்கத்துல தூரத்துல நிறுத்த மாதிரி இருந்துச்சா பக்கத்துல இருந்து மடிச்ச மாதிரி இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் அடிக்க வந்துச்சுடா. நான் வந்துட்டேன். முதுகு காட்டிட்டாரு பொழிச்சுன்னு ப்ரோ நான் போய் பாக்கடா. கையில அக்னி கட்டை இருந்துச்சு. அக்னி கட்டியா? தெரியுது ப்ரோ நெருப்பு தெரியுது ப்ரோ கும்புற மாதிரி கடைசியாக சொல்லிட்டு போயிருந்தா மறிச்சுன்னா உங்க பூஜை டிஸ்டர்ப் பண்ண வரணும். சொல்லிட்டு எங்க சொல்லி எங்க சொல்ற கூப்பிட்டாங்க. அங்க பாருங்க. ஐயா உங்க பூஜை எதுக்காக நாங்க தொந்தரவு பண்ண வரல. நீங்க பூஜையை நடத்துங்க. மனுஷன் கண்டிப்பா மனுஷன் யாரும் பார்த்து ஜாகிரே சீக்கிரம்